ஆம்பளைங்க கிட்ட ஒரு கெட்ட பழகினதுமா பொய் வந்து ஆஃபீஸில் அழகாக சொல்லுவோம் சார். நம்மளை விட படித்தவன் மேனேஜர், நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸு, அவனையே பொய் சொல்லி ஏமாத்துறோம். வீட்டில் முடியலங்க சொதப்புவோம். அதுலேயும் பொய் சொல்லும்போது திக்குவானுங்க. பார்த்துக்கிட்டிங்களா? ஒருத்தங்க சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை 10 மணி வரையும் தூங்குறவன் அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து ஷேவ் எல்லாம் பண்ணின்னு ஃபஸ்ட் கிளாஸாக ட்ரெஸ் பண்ணி ஷூ போடுறான். ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் எங்கேயோ போகிறான்னு. ஆனால் அவங்க எவ்வளோ புத்தாலும் தெரியுமா? என்னங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி. இவனுக்கு வரல பொய். என்னைய கேட்ட என்னைய கேட்ட என்ன தான்டா கேட்குது. அந்த பொய் சொல்லும்போது என்ன ஆகும்? சத்தம் அதிகமாக வரும். என்னையா கேட்ட என்ன தான் கேட்குது சொல்லு. எங்கள் சேர்மன் வர்றாரு டெல்லியிலேருந்து, ஏர்போர்ட்டுக்கு போகிறேன். அதுக்கு புரிஞ்சு போச்சு. டக்குன்னு என்ன பண்ணிச்சு, விளையாடுற பையனை கூப்பிட்டு இங்கே வா பிளேனை கிட்டது பார்க்கணும், நீ அப்பா ஏர்போர்ட்டுக்கு போகிறார் கூட போகிறீங்க. முடிஞ்சு போச்சு சார். அதே மாதிரி எதை சொல்லணுமோ அதை சொல்லணும் சார். நிறைய ஆம்பளைங்களுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னதுமா, ஒய்ஃபுக்கிட்டே தம்படி அடிப்பான். ஏன்டா ஒய்ஃபுக்கிட்டே சார்? நான் மாட்டியிருக்கேன். ஒரு நாள் உற்சாகத்தில் என்ன பண்ணிட்டேன், என் வேல்யூ உனக்கு தெரியல, என் பே ஸ்லிப்பை மட்டும் எந்த பேங்க்கில் காமிச்சாலும் 10 லட்ச ரூபா பர்சனல் லோன் தருவான் அப்படின்னா. அது உண்மை. ஆனால் அதை தம்பட்டை அடிக்கக்கூடாது ஒய்ஃபுக்கிட்ட. சார் அந்த நாத்தையும் கரெக்டாக எங்கள் மாமனார் வந்து காலிங் பில் அடிக்கிறார் சார். திறந்தா மாமனார், என்னம்மா ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, சின்னவளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. யார்? மச்சன்சிக்கு கல்யாணம்னா நமக்கு எப்படி இருக்கும்? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா சார்? இப்படி தான் மடக்குன்னு குடிக்க தோணும். அது இல்லை சார். அதை தவிர என்ன பண்ணார், கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்சம் பண நெருக்கடி அப்படின்னா. எவ்வளோ மாமாண்ணே? 10 லட்சம் சொல்லிக்கிறான். இந்த ஆளுக்கு பர்சனல் லோன்லேயே 10 லட்சம் தரேன்னு ரூம் போட்டு யோசிப்பானுங்க. தெரியல இதெல்லாம் சார். கொடுத்துட்டேன் சார், வேறு வழியில் மாட்டிக்கணும். எது? வாயால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கல்யாணத்துக்கு போனேன். கண்ணில் தாரையாக கண்ணீர். என் கஷ்டம் எனக்கு 10 லட்சம் வருமா? அந்த ஆள் எப்போ ரிட்டையர் ஆக போகிறான்? வேறு இருந்தாலும் மிரட்டி கேட்கலாம், இந்த ஆள் அதுவும் கேட்க முடியாது. 10 லட்சம் வருவான், 10 லட்சம் வருவான், எல்லாம் மனசில் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற ஆள் சொல்கிறான், மனுஷனா நீ தான் சார் மனுஷன். ஒரு மச்சினைக்கு நல்ல கல்யாணம் ஆகுதுன்னு ஆனந்த கண்ணீர் உரிய சார். நான் டேய் இது ஆனந்த கண்ணீர் இல்லைடா, ஆம்பளை கண்ணீர்டா. புரியாமல் பேசுகிறேன் சார். அதே மாதிரி நம்ம புத்திசாலித்தனத்தை ஒய்ஃபுக்கிட்ட காமிக்கக்கூடாது சார். மக்கு மாதிரியாக இருக்கணும். சில வாட்டி சில பேருக்கு அது தெரியாது. நான் சர்க்கஸுக்கு போனேன் ஒய்ஃபை கூட்டின்னு. அங்கே ஒரு ஆளை என்ன பண்ணானுங்க, வட்டமாக ஒரு பலகை, அதில் ஆளை இப்படி வச்சு பண்ணிவிட்டு அந்த சக்கரை சுற்றுது. ஒரு 20 அடி தூரத்தில் ஒரு லேடி கண்ணை மூடின்னு கத்தி எடுத்து அடிக்குது. அந்த கத்தி படவே இல்லை. நான் கம்முன்னு இருந்துருக்கலாம். நான் புத்தாலி நினச்சின்னு என் ஒய்ஃபுக்கிட்ட என்ன பண்ணேன், இங்கே பார்த்தியா சர்க்கஸில் எப்போவுமே இந்த மாதிரி அபாயகரமான விளையாட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க தான் ஒருத்தர் நல்லா பார்த்து. எங்கள் ஒய்ஃபில் இல்லை அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் இல்லை,